வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். அந்த காலத்தில் வாழ்க்கையே நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக போணுச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஓட்டத்தில் நம்ம நடக்கவே மறந்துட்டோம். ஆமாங்க, அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதே கிடையாது. இந்த விஷயத்தில் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப் நடக்கணும், ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ரொம்ப நல்ல விஷயந்தான். சரி, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக குறைவா? எல்லாரும் நடக்கலாமா, இல்லை வயதானவர்கள் நடக்க முடியாதா? இதனால் நம்ம ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைய டாபிக் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ். அது என்ன 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே அப்படிங்கிறது டார்கெட்? 15,000 வச்சுருக்கலாம், இல்லை 12,000 வச்சுருக்கலாம். அது என்ன 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1965 ஜப்பானில் பீடோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 10,000 அப்படிங்கிறது தான் டார்கெட். அதனால் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு. சரி, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தாங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுமார் 6.5லேருந்து 8 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். ஒருத்தரோட ஹைட்டை பொறுத்தும் ஏஜை பொறுத்தும் இது வித்தியாசப்படுது. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் சுமார் 1250லேருந்து 1500 ஸ்டெப்ஸ், அதாவது 1250 1500 ஸ்டெப்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்கள் வாக்கிங்னாலையும், இல்லை அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும், ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் ஒரு நாளைக்கு நம்ம 10,000 ஸ்டெப்ஸை நம்ம கவர் பண்ண முடியுமா? அதாவது சுமார் 7 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. டாக்டர் கேத்ரின் அப்படிங்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு, அதை பொறுத்து அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு கிளாஸிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒருவர் 5,000 ஸ்டெப்ஸுக்கு கீழே கம்மியாக நடந்தார் அப்படின்னா அது செடென்ட்ரி. 5,000லேருந்து 7,499 ஸ்டெப்ஸ் நடந்தார் அப்படின்னா லோ ஆக்டிவ். 7,500லேருந்து 9,999 வரையும் ஸ்டெப்ஸ் நடந்தார் அப்படின்னா சம்வாட் ஆக்டிவ். 10,000 நடந்தார் அப்படின்னா ஆக்டிவ். மோர் தென் 12,500 ஸ்டெப்ஸ் நடந்தார் அப்படின்னா ஹைலி ஆக்டிவ். இந்த கிளாஸிஃபிகேஷன் படி நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாருங்கள். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக, லோ ஆக்டிவாக, ஆக்டிவானு பார்த்துங்க. சப்போஸ் 5,000 ஸ்டெப்ஸுக்கு கீழே, அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்காக மூவ் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும், நான் வாக்கிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், 10,000 ஸ்டெப்ஸ் நாளைக்கு டார்கெட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், நாளைக்கே 10,000 ஸ்டெப்ஸ் டார்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்குங்க. அது என்ன சார் எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி அப்படின்னா, வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். இந்த ஏரோபிக் எக்ஸசைஸில் இன்டென்சிட்டி இருக்குது. இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் நடக்கிறீங்க அப்படிங்கிறத இன்டென்சிட்டி. உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஸ்லோவாக நடக்கலாம், இல்லை மீடியமாக நடக்கலாம், இல்லை நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். அதுதான் இந்த இன்டென்சிட்டி. அந்த என்னென்ன இன்டென்சிட்டிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். லோ இன்டென்சிட்டி, மாடரேட் இன்டென்சிட்டி, விக்ரஸ் இன்டென்சிட்டி, ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. எந்தெந்த வேலைகள்லாம் நீங்கள் பாட்டு பாடிட்டே செய்ய முடியுமோ அது எல்லாமே லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் தான். உதாரணத்துக்கு நீங்கள் கார் துடைக்கிறீங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க, இல்லை துணிமணிகளை மடித்து வைக்கிறீங்க, இது எல்லாமே லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் தான். மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னா பாட்டு பாடிட்டுலாம் செய்ய முடியாது, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களோட பேசிக்கிட்டே செய்யலாம். உதாரணத்துக்கு பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அது மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். இந்த பிரிஸ்க் வாக்கிங் போகும்போது, அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா, நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகும், டீப்பாகவும் இருக்கும், நம்மளோட உடலோட வார்ம்னஸும் அதிகரிக்கும், கொஞ்ச நேரத்தில் வேர்க்கும். இது எல்லாமே மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். விக்ரஸ் இன்டென்சிட்டி எக்ஸசைஸில் பக்கத்தில் பேசக்கூட முடியாது. அப்படி பேசினாலுமே, ஒரு வார்த்தை பேசினாலுமே நீங்கள் பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு தான் பேசணும். உதாரணத்துக்கு ரன்னிங், இதில் உங்கள் ஹார்ட் ரேட் இன்னும் அதிகரிக்கும், பிரெத்தும் அதிகரிக்கும், அதே மாதிரி வார்ம்னஸும் இன்னமும் அதிகரிக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறது ஹை விக்ரஸ் இன்டென்சிட்டி. இதை HIIT கூட சொல்லுவாங்க, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க,
அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க, திருப்பியும் 100 மீட்டர்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க. இது மாதிரி மாறி மாறி, அதாவது உங்கள் ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரீங்க. இது மாதிரி மாறி மாறி பண்ணுறது தான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். வாக்கிங்கோட இன்டென்சிட்டியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே அப்படிங்கிறது கரெக்டான டார்கெட்டாக, எந்த ஏஜ் குரூப் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 2011 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் பிஹேவியரல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஸ்டெப்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூல், அதாவது 4 to 6 years ஏஜ் அப்படின்னா 10,000 to 14,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 6 to 12 years 11,000லேருந்து 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 12 to 19 years 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 20 to 65 years 7,000லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 65 ப்ளஸ் இருந்தாங்க அப்படின்னா 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் போதும். இப்போ நான் சொன்ன எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருந்தாலும் சரி, 7,000 10,000 15,000 அது எல்லாத்தையுமே மாட்ரேட் ஆர் விக்ரஸ் இன்டென்சிட்டியில் பண்ணணும். அது பேரே MVPன்னு சொல்லுவாங்க, அதாவது மாட்ரேட் விக்ரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் உடம்பு இழைக்கணும் அப்படின்னம்னா HIIT, அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் இதுதான் பெஸ்ட்டு. அது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடம்பு இழைக்கிறத கண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மெடிக்கல் ரிசர்ச்சை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்புமே 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஈஸி டார்கெட்டாக வச்சுக்கலாம் இந்த மாட்ரேட் அண்ட் விக்ரஸ் இன்டென்சிட்டியில். 65 ப்ளஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 8,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த 65 ப்ளஸை மட்டும் நம்ம குறைச்சி எடை போடவே கூடாதுங்க. நான் மேரத்தான் ஓடும்போது கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன், நமக்கு ஈடு கொடுத்து ஏன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக கூட ஓடுவாங்க இந்த வயசானவங்க. சில லேடிஸ் எல்லாம், அதாவது வயசான லேடிஸ்லாம் சாரீ கட்டிட்டு ஓடுவாங்க. இந்த சாரீ கட்டிட்டு மேரத்தான் ஓடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன் இப்போ கூட பாரதி பதக் அப்படிங்கிறவங்க 80 வயசு பாட்டி மும்பை மேரத்தானில் ஓடிருக்காங்க. வாக்கிங் மூலமாக நம்ம கிடைக்கிற நன்மைகள் எக்கச்சக்க இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் என்டார்ஃபின். அதாவது ஒரு மாட்ரேட்லேருந்து விக்ரஸ் இன்டென்சிட்டியில் 30 மினிட்ஸ் வாக் பண்ணிங்க அப்படின்னா என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும். இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ரிலீவர், மூட் எலிவேட்டர். முக்கால்வாசி பேர் வாக்கிங்க்கு அடிக்டாக இருக்கிறதே இந்த என்டார்ஃபின் செக்ரீஷனால தான். மெடிக்கல் ரிசர்ச் படி ஒரு இந்தியன் சராசரியாக 4,300 ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாளைக்கு நடக்கிறான். அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் வாழ்கிறான். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நமக்கு முன்னாடி 1008 லட்சியங்கள் இருந்தாலுமே அதற்கு நடுவில் நம்ம ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.